வன்முறை உணர்ச்சினா என்னென்னா செயற்கையான உணர்ச்சின்னு அர்த்தம். இயற்கையான உணர்ச்சி எது? மென்மையான உணர்ச்சி தான் இயற்கையான உணர்ச்சி. மனித உணர்ச்சிகளில் வன்மையான உணர்ச்சி இருக்குல்ல, அதெல்லாம் செயற்கையானது. அது அந்நியமானது. மனித உடல் உணர்வுகளிலிருந்து அந்நியமானது தான். மனித உடலில் ஒரு அந்நிய உணர்வு வந்துச்சுன்னா அப்படி இருக்கும். அந்நியர்கள் அந்நிய உணர்வுகள் அந்த உடலுக்கு சொந்தமான உணர்வு என்பது என்னென்னா மென்மையான உணர்வு. அந்த உடம்பில் அந்நியமான உணர்வுகள் அந்த உடம்புக்குள்ளே புகுந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் வன்முறை உணர்ச்சி என்பது. அந்த வன்முறை உணர்ச்சி என்பது ஒரு செயற்கையான உணர்ச்சி. அது எப்படி உருவாகுது? அந்த செயற்கையான உணர்ச்சி எப்படி உடம்புக்குள்ளே வந்தது? மனித உடலில் புகுந்த அந்நியர்கள் யாருன்னா வன்முறை உணர்ச்சி. மனித உடலில் புகுந்த அந்நியர்கள், அந்நிய உணர்வுகள் அது எதுனா அதுதான் வன்முறை உணர்ச்சி. அது செயற்கையான உணர்ச்சி, இயற்கையானது கிடையாது. செயற்கையாக உடம்புல தோன்றியது. அப்படின்னா அது எப்படி தோன்றியது? அந்த அந்நிய உணர்வுகளான மனித உடலில் நுழைந்த அந்த அந்நிய உணர்வுகள் எப்படி அந்த உடம்புக்குள்ளே போச்சு, இது உடம்புக்குள்ளே சேர்ந்துச்சு அப்படின்னா அது உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதுனால தான் மனித உடலில் அந்த அந்நிய உணர்வுகள் மனித உடலில் புகுந்தன. மனித உடலில் புகுந்த அந்நியர்கள் அந்த பாதுகாப்பை இழந்துருச்சு. ஒரு அந்நியர்கள் ஒரு உடம்புக்குள்ளே ஒரு ஊருக்குள்ளே ஒரு நாட்டுக்குள்ளே நுழையிறாங்கன்னா அந்த நாடு பாதுகாப்பு இல்லை. ஒரு அது மாதிரி தான் ஒரு உடம்புக்குள்ளேயும் நமக்கு அந்நியர்கள் இருக்காங்க. உடம்புக்குள்ளேயும் அந்நியர்கள் நுழைய விடாமல் பாதுகாத்துக்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அந்நிய உணர்வுகள் உடம்புக்குள்ளே நுழையக்கூடாது. செயற்கையான உணர்வுகள் அது எப்படி உருவாகுது? உடம்புக்குள்ளே அந்த அந்நிய உணர்வுகள் எப்படி உருவாகுது அப்படின்னா, நம்ம உப்பு கலந்து உணவுகளை சமைச்சு சாப்பிட்டோம் பார்த்தீங்களா? அந்த உப்பு கலந்து உணவுகளை சமைச்சு சாப்பிடும்போது ஒரு சுவை வருதா? செயற்கையான சுவை. அதுதான் அந்த செயற்கை தான் அந்நியமானது, அந்நிய சுவை. அது அந்த உப்பு கலந்து ஒரு இட்லியோட சுவை, பூரி பொங்கலோட சுவை, பிரியாணியோட சுவை அந்நிய சுவை, அந்நியமான சுவை. அது இயற்கையான சுவை கிடையாது, அது செயற்கையான சுவை. அப்போது அதன் மூலமாக தான் இந்த செயற்கையான சுவைக்கு ஆசைப்பட்டு தான் நம்ம இட்லி பூரி பொங்கல் உப்பெல்லாம் நம்ம தொடர்ந்து உணவுகளில் சமைப்பதற்காக பயன்படுத்தி சாப்பிட்டுட்ருக்கோம். அந்த செயற்கையான சுவைக்கு அடிமைப்பட்டு அதனால தான் நம்ம உடம்புல என்ன புகுந்துருது? அந்நிய உணர்வான அந்த வன்முறை உணர்வு என்பது நமது உடலில் புகுந்து விடுகிறது. வன்முறை உணர்வு என்றால் நமது உடலில் புகுந்த அந்நியர்கள் என்று பொருள். நம்மளை அந்நியர்கள் என்ன பண்ணுவாங்க? நம்ம உடலில் அழிச்சிருவாங்க. அந்நியர்கள் ஒரு நாட்டுக்குள்ளே புகுந்துட்டாங்கன்னா அந்த நாட்டை அழிச்சிருவாங்க. அதனால் அந்நியர்கள் இல்லாமல் ஒரு நாட்டை எப்படி பாதுகாக்கிறோமோ அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் அந்நிய உணர்வுகள் உள்ளே போய்விடக்கூடாது. அந்நிய உணர்வுகளான அந்த வன்முறை உணர்வுகள் என்பது நம்ம உடம்புக்குள்ளே போயிடக்கூடாது. அந்த அந்நிய உணர்வுகளான அந்த செயற்கை உணர்வுகளான அந்த அந்நிய உணர்வுகளான அந்த வன்முறை உணர்வுகள் என்பது நமது உடம்புக்குள்ளே போயிடக்கூடாது. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஒரு காவலராக இருக்கணும். எப்படி காவல் காக்கணும் நம்ம உடம்பை? நம்ம இந்த மாதிரி உப்பு போட்டு சமைச்ச உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டாக்கா அதில் ஒரு செயற்கையான சுவை இருக்குது. உப்பு கலந்து சமைக்கப்பட்ட இட்லி பூரி பொங்கல் தோசை அதில் ஒரு செயற்கையான சுவை இருக்குது. அந்த சுவையை கொண்ட உணவுகளை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு அடிமையாகும்போது என்ன ஆகுது? வன்முறை உணர்ச்சி இருக்குது. அதுக்கு பிடிவாதமாக இருக்கும். எனக்கு இட்லி வேணும், பூரி கண்டிப்பாக வேணும், பூரியெல்லாம் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது, உப்பு போட்ட உணவுகளை சமைச்சு சாப்பிடாமல் என்னால் இருக்கவே முடியாது, எனக்கு பிரியாணி சாப்பிடாமல் இருக்கவே முடியாது, உப்பு இல்லாத சாப்பாடை நான் குப்பையில் தான் போடுவேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த அளவுக்கு நமக்கு அடிமைத்தனம் ஊறிப்போச்சு. அதுதான் வன்முறை உணர்ச்சிக்கு காரணம். அந்த அடிமைத்தனம், அதன் மீது வச்சிருக்கிற பிடிவாத பற்று. இன்றைக்கி உப்பு போட்டு சாப்பிடாமல் வெறுமனே பழங்கள் காய்கறி வாழ முடியும். ஆனால் வாழ்கிறாங்களா? முடியாது. என்னால் உப்பு போடாமல் சாப்பிடவே முடியாது, உப்பு இல்லாத சாப்பாடை நான் சாப்பிடாமல் என்னால் இருக்கவே முடியாது, அவ்வளோதான், நாக்கு என்னவோ பண்ணுது, செத்து போயிடும் அப்படி இப்படின்னு ஏதோ புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு நமக்கு அடிமைத்தனம், அந்த பிடிவாதம், அந்த அடிமைத்தனம், அதுதான் நமது உடலில் அந்த அடிமைத்தனம் தான் வன்முறை உணர்ச்சி. வன்முறை உணர்வு என்பது நமது உடலில் புகுந்த அந்நிய உணர்வுகள், செயற்கையான உணர்வுகள். அதுதான் நோய்களுக்கு காரணம். அந்த வன்முறை உணர்வு தான் நமது உடலில் நோய்களை உருவாக்குகிறது. நமது நரம்பு மண்டலத்தை பலமிழக்க செய்கிறது. ஏன்னா அந்த வன்முறை உணர்வு ரொம்ப வன்மையானது. அந்த அந்நிய உணர்வு இருக்குல்ல, அந்த அந்நிய உணர்வு, செயற்கையான உணர்வு, அந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதுனால உடம்பில் ஏற்படுகிற அந்த அந்நிய உணர்வு இருக்குல்ல, அது ரொம்ப வன்மையானது, ரொம்ப செயற்கையானது. அதெல்லாம் தாங்கிக்கவே முடியாத உணர்வு அது. இந்த வன்முறை உணர்ச்சிங்கிறது நமது நரம்புகளால் அதை தாங்கிக்கவே முடியாது. அப்படி தாங்க முடியாமல் தான் கடைசியில் நோய் வந்துடுது.
அதை தாங்கி தாங்கி பார்க்குது, போராடி பார்க்குது. கடைசியில் பார்த்தா நோய் வந்துடுது. சின்ன வயசுலேருந்து சாப்பிட்றாங்க உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை, சின்ன வயசுலேருந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு 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 கடைசியில் என்ன ஆகிடுது, அந்த நரம்பு மண்டலம் பலம் இழந்து போயிடுது. என்னால் இனிமேல் தாங்க முடியாதுங்க, என்னால் இந்த வன்முறை உணர்ச்சிகளை தாங்க முடியாது, இந்த இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதுனால எனது உடலில் ஏற்படுகிற வன்முறை உணர்ச்சியை இனிமேல் என்னால் தாங்க முடியாது, கோபம் இதெல்லாம் தாங்க முடியல, கோபம் பயம் எல்லாமே உச்சக்கட்டத்துக்கு போகுது, எல்லாமே என்னால் தாங்க முடியாது அப்படின்னு கடைசியில் நரம்பு மண்டலம் பலமிழந்து நோயாக அது ஒரு வடிவம் வெளிவருகிறது. நோயாக முற்று பெறுகிறது, முத்தி விடுகிறது. முத்தி போகும்போது தான் அந்த அப்போ நரம்பு மண்டலம் பலமிழந்து அப்போ கடைசியாக நோயாக தெரிகிறது. அந்த அந்நிய உணர்வு தான். அப்போ வன்முறை உணர்ச்சினா என்ன? நமது உடலில் புகுந்த அந்நிய உணர்வுகள். மனித உணர்வுகள் என்பது மென்மையானது. இந்த வன்முறை உணர்ச்சிங்கிறது வன்மையானது, அது அந்நியமானது, நம்ம உடம்புக்கு அந்நியமானது, அது வித்தியாசமாக இருக்குது, வித்தியாசமான அனுபவங்களை தருகிறது. அந்த வன்முறை உணர்வு இருக்குல்ல, அது வித்தியாசமான அனுபவங்களை தருகிறது. இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது அது ஒரு செயற்கை சுவை. அது சாப்பிடும்போது இவங்களுக்கு வித்தியாசமான ஆசைகள் தோன்றுகிறது, வித்தியாசமான அனுபவங்களை தேடி போகிறாங்க, வித்தியாசமான அனுபவங்களை தேடி போகிறாங்க, வித்தியாசமான ஆசைகள் தோன்றுகிறது. விண்வெளிக்கு போகணும், இதெல்லாம் வித்தியாசமான ஆசை, செயற்கையான ஆசை, அந்நியமான ஆசை. இதெல்லாம் மனித ஆசை கிடையாது. மனித உயிர்களுக்கு இப்படி ஒரு ஆசை வராது. இது இயற்கையான ஆசை கிடையாது. விண்வெளிக்கு போகணும், சண்டை போடணும், சாகணும், போரிடணும், இதெல்லாம் அந்நியமான ஆசை, செயற்கையான ஆசை. விண்வெளிக்கு போகணுன்னு நினைக்கிறது, நான் முதலமைச்சர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இதெல்லாம் அந்நிய ஆசைகள், அந்நியமான நமக்கு மனித உணர்வுகளுக்கு இப்படிப்பட்ட இயற்கையான ஆசைகளும் இது வராது. இது செயற்கையான ஆசை, வித்தியாசமான ஆசை, வித்தியாசமான ஆசை. அதோட விளைவு கடைசியில் பார்த்திங்கன்னா அழிவு, வித்தியாசமான ஒரு விளைவு. இந்த அழிவுங்கிறதே ஒரு வித்தியாசமான ஒரு விளைவாக இருக்கிறது. அந்நியமான அழிவை நோக்கி இவங்க போகிறாங்க. அந்நிய உணர்வு, அந்நியமான ஒரு தேடல். மனுஷங்களுக்கு ஒரு வித்தியாசமாயிட்டாங்க. இந்த செயற்கை உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்ட உடனே இவங்க வித்தியாசமானவர்களாக ஆகிவிட்டாங்க, பைத்தியக்காரனாக ஆகிடுறாங்க. எனக்கு விண்வெளிக்கு போகணுங்கிறான், விண்வெளிக்கு போகணும், எங்கள் வெளிக்கு இருக்க போகிற மாதிரி விண்வெளிக்கு போகணும் அப்படிங்கிறான். விண்வெளிக்கு போகணும், நான் கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நான் டாக்டர் ஆகலைன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன், நீட்டில் தோல்வி அடைஞ்சோன்னா நான் தற்கொலை. அந்த அளவுக்கு அடிமைத்தனம், அடிமைத்தனங்கிறதே வித்தியாசமான உணர்வு. அது ஒரு விஷயத்துக்கு அடிமையாகிறது வேறு எந்த உயிரினத்துலையும் இருக்காது. ஆனால் மனுஷங்க அடிமையாகிறாங்க, அதுதான் வித்தியாசமான உணர்வு. ஆக வன்முறை உணர்வுனா அந்நியமான உணர்வு. நமக்கு அது இயற்கையில் அப்படி கிடையாது. வன்முறை உணர்வு, அடிமைத்தனம்லாம் ஒரு அந்நியமான ஒரு விஷயம், நமக்கு அது பொருந்தாது, நமது மனித உடலுக்கு அது பொருந்தாது. ஒவ்வாமை, அந்நியமானது ஏற்றுக்காது, அலர்ஜி. அது அந்நியமான வன்முறை உணர்ச்சி என்பது அது அலர்ஜியை தரும், ஒவ்வாமையை ஏற்படுத்தும். அது உடம்பு ஏற்றுக்காது, அந்த அடிமைத்தனத்தை இந்த உடம்பு ஏற்றுக்காது. அதனால தான் அதை ஆராய்ச்சி பண்ணுது. ஏதோ ஒரு தப்பு நம்மக்கிட்ட நடக்குதே, அப்போ அதுக்கு என்ன காரணம், அடிமைத்தனத்துக்கு என்ன காரணம், ஏன் அந்த அடிமைத்தனம் அது ஏற்றுக்கல அந்த உடம்பு. அலர்ஜி, ஒவ்வாமை, வாந்தி எடுத்து அந்த வன்முறை உணர்ச்சி ஏதோ தெரியாமல் சாப்பிட்டாச்சு, வன்முறை உணர்ச்சியும் சேர்த்து அதை உடம்பு ஏற்றுக்க மாட்டேங்குது. அப்புறம் தான் வாந்தி எடுக்கிறாங்க. வாந்தி எடுக்கும்போது வெளியில் அந்த வன்முறை உணர்ச்சி படிப்படியாக வெளியில் வருது. வயிற்றெல்லாம் குடல்லாம் சுத்தம் பண்ணி வன்முறை உணர்ச்சி தனியாக பிரித்து, அதுக்கு என்ன காரணம், ஏன் அந்த மாதிரி வயிறெல்லாம் ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி வந்துச்சு, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும். அதுக்கு இவங்க உணவில் வன்முறையை தருகிற உணவுகளை சாப்பிட்ருக்காங்க. வன்முறை உணர்ச்சி இவங்க உடம்புல கலந்துருச்சு, அது இந்த உடம்பெல்லாம் ஏற்றுக்க முடியல. அதனால தான் 3000 வருஷமாக இவங்களுக்கு ஒரு மாதிரி வயிறு வாந்தி அது வந்துக்கிட்டே இருக்குது. கடைசியில் எப்போ அதுலேருந்து இந்த மாதிரி பிரச்சனை வருது, உப்பு கலந்து எப்போ உணவை சமைச்சு சாப்பிட்டாங்களோ, எப்போ உலகங்களை கண்டுபிடிச்சாங்களோ அப்போவே இருந்து இந்த அலர்ஜி இவங்களுக்கு இருக்குது. இந்த வன்முறையை இவங்களால் ஏற்றுக்க முடியல. வன்முறை உணர்ச்சி இவர்களுக்கு ஒரு ஒவ்வாமையை தருகிறது, அலர்ஜியை தருகிறது. அது இப்போ தான் படிப்படியாக வாந்தி எடுக்கிறாங்க. பேதிக்கு வேறு மருந்து கொடுத்துருக்கு. இப்போ வன்முறை உணர்ச்சி மேலேயும் வாயாலையும் வயிற்றாலையும் கீழே எல்லாம் சுத்தமாகிடும். அதுக்கு இன்னொரு 2040 வரைக்கும் இந்த இது நடக்கும். அதுக்கப்புறம் உப்பெல்லாம் கிடைக்காது. அப்புறம் இந்த வன்முறை உணர்ச்சி அவர்களுக்கு வராது. செயற்கையான சுவை இவங்களுக்கு கிடைக்காது. உப்பு இல்லைனாலே என்னாகும், 2040 அப்புறம் இந்த இயந்திர அறிவியலும் செயலிழந்துடும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு உப்பு கிடைக்காது.
உப்பு இல்லைன்னொடனே இவங்களுக்கு என்னாகும், அந்த செயற்கையான சுவை இருக்குல்ல, அந்த உணவுகள் அவங்களுக்கு கிடைக்காது. உப்பு கலந்து சமைக்கப்படும் போது ஒரு சுவை வருதில்ல, அந்த சுவை இவர்களுக்கு கிடைக்காது, மனுஷங்களுக்கு கிடைக்காது. அப்போ வன்முறை உணர்ச்சிக்கு வழி இல்லாமல் போயிடும். அந்த அந்நிய உணர்வு, அது அந்நிய சுவை, அந்நியமான சுவை. அது உப்பு கலந்து சமைக்கப்படும் போது கிடைக்கிற சுவை என்பது அந்நியமான சுவை. அந்த சுவைக்கு நம்ம வழி கிடையாது. எப்போ 2040 வரை இந்த இயந்திர அறிவுலாம் அழிஞ்ச பிறகு, அழிவடையும் போது இவர்கள் உப்பை கொண்டு கடற்கரையில் உற்பத்தி பண்ணி இவர்களிடம் கொடுக்க ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா பணத்துக்கு மதிப்பு கிடையாது. வியாபாரம், விற்பனை, ஏற்றுமதி, இறக்குமதி எல்லாம் முடிஞ்சு போயிடும். அப்புறம் போக்குவரத்து, லாரிகள்லாம், அப்புறம் லாரிகளோட வேலை என்ன, வியாபாரம் பண்ணுறது, விற்பனை பண்ணுறது, காய்கறி, சரக்கு, ஏற்றுமதி, இறக்குமதி, அதுதான் லாரியே ஓடாது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், மனுஷங்களுக்கு உப்பு கிடைக்காது. இருக்கிற அவன் எல்லாம் மூட்டையாக உப்பை பதுக்கி வைப்பாங்க. இதுதான் கடைசி மூட்டை உப்பு, அவ்வளோதான், இனிமேல் கிடைக்காது உப்பு உற்பத்திலாம் நின்று போச்சு. எங்கள் வீட்டில் ஒரு மூட்டை சேர்த்து வச்சுருக்கோம், அது கொஞ்சம் ஒழுங்காக பாதுகாத்து வச்சுக்கணும். மழை காலத்தில் ஊறி போயிடும், தண்ணியாகிடும். அதனால் அப்படி இல்லாமல் அதை எப்படியாவது பாதுகாத்து வைக்கணும். அடுப்பு மேலே வச்சு கதகதப்புலேயே அந்த உப்பை வச்சுருக்கலாம். அப்படி ஏதாச்சும் கண்டுபிடிச்சி இருக்கிற ஒரு மூட்டை சேர்த்து, ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மூட்டை உப்பை சேர்த்து வச்சுப்பாங்க. சேர்த்து வச்சு அதை பயன்படுத்துவாங்க. அதோட மூட்டை காலியாகும் பாருங்க. ஒரு மூட்டை உப்பு எப்போ காலியாகும், அது காலியாகிறதுக்கு 2-3 வருஷம் ஆகும். ஆனால் ரொம்ப பழைய உப்பு சேர்க்கலாமா, சாப்பிட்லாமா என்னன்னு தெரில. உப்புக்கும் எக்ஸ்பைரி டேட்டு உண்டா என்னன்னு தெரில. அதனால் அப்படி இருக்கிற உப்பெல்லாம் காலியான பிறகு அதுக்கப்புறம் அந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை யாருக்குமே கிடைக்காது. அந்த செயற்கையான சுவை, உப்பு கலந்து சமைக்கப்படுகிற உணவுகளிலிருந்து கிடைக்கிற அந்த செயற்கையான சுவை யாருக்குமே கிடைக்காது. அப்புறம் என்ன ஆகிடும், செயற்கையான உணர்ச்சிகளே வராது. செயற்கையான சுவை, அதிலிருந்து தான் அந்த செயற்கையான உணர்ச்சி வருகிறது, வன்முறை உணர்ச்சி வருகிறது. வன்முறை உணர்ச்சியின் பிறப்பிடமே உப்பு தான். உப்பு கலந்து சமைக்கப்படுகிற உணவிலிருந்து நமக்கு ஒரு சுவை கிடைக்குதுல்ல. உப்பு போட்டு சாப்பிடும்போது, உப்பு போட்டு ஒரு குழம்பு, ஒரு பிரியாணி சமைக்கும்போது ஒரு சுவை வருதில்ல, அந்த சுவை தான் வன்முறையின் பிறப்பிடம். வன்முறையின் தாய் அதுதான். வன்முறையோட தாய் எது, உப்பு தான். வன்முறையோட அம்மா யார், வன்முறையை பெற்ற அம்மா யார், உப்பு தான். அதனால் அந்த அம்மாவை நம்ம என்ன பண்ணுறோம், வேண்டான்னு விரட்டி அடிக்கணும், அனாதை இல்லத்தில் சேர்த்துடணும். அந்த அம்மாவை நம்ம என்ன பண்ணணும்னா, கடல் என்கிற அனாதை இல்லத்திலே அவங்கள இங்கே வர வேண்டாம், நீங்கள் அங்கேயே இருங்க அப்படின்னு நம்ம சேர்த்துடணும். அப்போ தான் வன்முறை குழந்தைகள் பிறக்க மாட்டார்கள். வன்முறை உணர்ச்சிகள் என்கிற வன்முறை குழந்தைகள் பிறக்க மாட்டார்கள், உருவாக மாட்டார்கள். மனித உடலில் உருவாக மாட்டார்கள். வன்முறை உணர்ச்சி உருவாகாது. வன்முறை உணர்ச்சிகள் எனப்படுகிற செயற்கையான உணர்ச்சிகள் உருவாகாது. அந்நியமான உணர்ச்சிகள் உருவாகாது. மனித உடலில் அந்நியர்கள் நுழைய வாய்ப்பில்லாமல் மனித உடல் முழுமையான பாதுகாப்பை பெறும். மனித உடலில் அந்நிய உணர்வுகள் நுழைய முடியாது. மனித உடலில் வன்முறை உணர்வுகள் எனும் அந்நியமான உணர்வுகள் மனித உடலுக்குள் நுழைய முடியாது. அதனால் உப்புக்கு ஒரு இயற்கையான ஒரு தடை வந்துடும். நாம் இப்போ தடைப்பட முடியாது. இப்போல்லாம் யாராலையும் உப்புக்கு தடைப்பட முடியாது. இயற்கையாகவே இந்த இயந்திர அறிவியல் உலகம் 2040 செயலிழக்கும்போது பணத்துக்கு மதிப்பு இருக்காது. போக்குவரத்து வாகனங்கள்லாம் அப்படியே நிற்கும். அதை யாரும் ஓட்ட மாட்டாங்க. அல்லது யாருக்குள்ள வண்டியோ அவங்க அதை எடுத்துகிட்டு அவங்க சமவெளியை நோக்கி அந்த இருக்கிற வண்டி பெட்ரோல் இருக்கிற வரைக்கும் ஓட்டுவாங்க. அதன் பிறகு அவங்க சமவெளிக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க எங்கே புதுசாக விவசாயம் பார்க்க போயிடுவாங்க. 2040 வரை எல்லோரும் விவசாயம் உலகத்தில் உள்ள எல்லோரும் விவசாய நிலத்தை நோக்கி ஓடுவாங்க, சமவெளியை நோக்கி ஓடுவாங்க. ஓடும்போது என்ன பண்ணுவாங்க, கையில் இருக்கிற அவங்க வச்சுருக்கிற காரு எல்லா வண்டியும் எடுத்துகிட்டு தள்ளிட்டு போயிடுவாங்க. காரு, பஸ்ஸு, என்னென்ன வண்டி வச்சுருக்காங்களோ எல்லா மோட்டார் வாகனங்கள் எல்லாத்தையும் அவங்கவுங்களுக்கு சொந்தமான எல்லாம் விவசாய நிலத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ அங்கே குடிசையில் தங்குறதுக்கு பதிலாக காரில் கூட படுத்துப்பாங்க. கொஞ்சம் காலத்துக்கு தான் அதெல்லாம் நடக்கும். இந்த காரில் படுத்துக்கிறது, லாரியில் ஒரு லாரி யாராவது வச்சுருந்தாங்கன்னா லாரியை கூட ஓட்டிகிட்டு போயிடுவாங்க விவசாய நிலத்துக்கு. இந்த இயந்திர அறிவியல் செயலிழந்த பிறகு விவசாய நிலத்தை நோக்கி இடம்பெயர்வாங்க. இங்கே வீடு, நகரங்களில் சென்னையில் அந்த வீடு இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, விவசாய நிலம் எங்கே இருக்கோ அங்கே போகும்போது அவங்க லாரி வச்சுருக்கலாம், பஸ் வச்சுருக்கலாம், பஸ்ஸையும் ஓட்டிகிட்டு போயிடுவாங்க. ஓட்டிகிட்டு போய் விவசாய நிலத்தில் விட்டுருவாங்க. அப்போது அவங்க குடிசை போட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பஸ்ஸுக்குள்ளே கொஞ்சம் வாழலாம். பஸ்ஸு எவ்வளோ நாளைக்கு இருக்கும், ஒரு பஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த பஸ்ஸுக்குள்ளே ஒரு குடும்பமே வசிக்கலாம். டாய்லெட் மட்டும் வெளியில் போயிட்டு வந்துடணும். வெளியில் காடுகரை கம்மாவுக்குள்ளே போய் ஒதுங்கிற வேண்டிதான். அந்த பஸ்ஸிலே அவங்க குடும்பம் நடத்தலாம். குடும்பமே படுத்துக்கலாம், படுத்து தூங்கலாம். சீட்டை கழட்டிட வேண்டியதான். சீட்டெல்லாம் கழட்டி வெளியில் போட்டுட்டு
அப்படி பஸ்ஸு மேற்கூரை இருக்குது, அப்படி கதவு ஜன்னல்லாம் திறந்துக்க வேண்டியது, ஒரு வீடு மாதிரி ஆகிடும். அந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்துவாங்க. 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்குதுல்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னா, அப்போ வீடாக இவங்க போய் குடிசெல்லாம் கட்டிகிட்டு இருக்கும், வீடும் கட்டுவாங்க. அதே நேரத்தில் இவங்க அந்த காரு, பஸ்ஸு எல்லாத்தையும், லாரி எல்லாத்தையும் இவங்களுடைய விவசாய நிலங்களுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது ஓரமாக நிப்பாட்டி அதில் கூட வசிப்பாங்க மக்கள். அந்த மாதிரிலாம் பஸ்ஸில் கூட வசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் நடக்கும் பாருங்கள். இன்னும் பயங்கரமாக நடக்கும். சூப்பராக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும்.